இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா சரியான என்ன சொல்கிறது, ஒழுங்காக போடப்படாத ரோட். ஸோ லோசி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இந்த ட்ரைவ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக கஷ்டமாக? படம் பண்ணுறது இப்போ எதுவும் கதைக்கும் இல்லை. என்ன தெரியும்? ஹலோ பாய்ஸ் அண்ட் பீஸ், நான் உங்கள் ஆர்ஜி ராஜு. வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது முதல் நாங்கள் இந்த குமார் பாயிண்ட் அந்த இடத்துக்கு போய் அது சரியான ஃபேமஸாக யூடியூப்ல எல்லாம் போயிட்டு, ஸோ அது மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட நான் இப்போ வந்திருக்கேன். இது இருக்கிற கித்துக்கலைக்கு பக்கத்தில் தெனியங்கலை அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கிற எக்கோ ரிசோர்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ். அதாவது இந்த சரியான பேரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்றேன். அதாவது இந்த பிளேஸுக்கு நாங்கள் ஏன் வந்தோம் அப்படின்னு சொன்னால், நேச்சுரலி இந்த இடத்த என்ன சொல்கிறது, ஒரு ரிவர் போகிற ஒரு இடத்தை அப்படியே அந்த பிளேஸில் இந்த ஹோட்டல் கட்டியிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தா அப்படியே உங்களுக்கு தெரியும், இந்த ஆறு போகிற இது தெரியும். அதே மாதிரி இந்த ஆறுக்கு வர தண்ணியை அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு பரியரை அமைச்சு அதை ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூலாகவும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்தை பற்றி என்ன ஸ்பெஷலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்பெஷல் சரியான ஒரு காம் ஆன ஒரு என்வாயன்மெண்ட். இந்த இடத்துக்கு வாரது கொஞ்சம் கஷ்டம் தான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஒரு குண்டும் குழியுமான பாதையில் எல்லா வாகனமும் வரையலாது. ஒரு சில வாகனங்கள் மட்டும்தான் வரலாம். உங்களோட வாகனத்தில் அந்த பொனட் ஹைட் ஓரளவு ஒரு வெகனார் அளவு ஹைட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாகனத்தை இங்கே கொண்டுடலாம். அப்படி இல்லாட்டிக்கு இந்த ரிசோர்ட்டுக்கு வாரத்துக்கு நீங்கள் அவங்களை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதிகளை செஞ்சு தரலாம். இப்போ நீங்கள் வார பைக்கில் அங்கே 2 கிலோமீட்டருக்கு அங்கால பார்க்கிங் பண்ணுறதுக்குரிய வசதிகளும் அவையில் செஞ்சு தரணும். அதை தவிர இந்த பிளேஸ் என்ன சொல்கிறது, சரியான ஒரு காம். இங்கே சுற்றுப்புற சூழலில் வேறு வீடுகளோ அது சரியான அப்படியே இல்லை. ஒரு ஐசோலேட்டடான பிளேஸில் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் அப்படி நீங்கள் என்ன சொல்கிறது, எல்லா விதமான வசதிகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வசதிகளை செய்து தரத்துக்கு இந்த ஹோட்டல் அவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே வேலை செய்கிறார்கள் அப்படி எல்லாரும். ஸோ அப்படி பார்க்கல நீங்கள் இந்த இடத்துக்கு சூஸ் பண்ணி வாரது அப்படின்னா என்ன, நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் நான் செஞ்சு தர ரெடியாக இருக்கேன். இது ஒரு என்ன சொல்கிறது, கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இல்லை. ஆக்சுவலி இது நாம் இப்படியான பிளேசஸ் தான் ஃபைன் பண்ணுறேன். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நான் உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்றது என் ஆசை. அப்போ அதே மாதிரி தான் இந்த குமார் பாயிண்ட்டும் இருந்தது. அதே மாதிரி ஒரு இடத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் வாரதா இருந்தால், இல்லாட்டி நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்களாக இருந்தால் இந்த எக்கோ ரிசார்ட்டுக்கு நீங்கள் வரலாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியாக ஒரு 4-5 பேர் தங்குற ஒரு இடத்துல அப்படியான ஒரு ரூம் புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 25,000 ரூபா போகும் ஒரு நாளைக்கு நைட்டுக்கு. அதை தவிர தேவையான சாப்பாடுகளை இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பாதுகாப்பு. உங்களோட பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இதில் எல்லாம் மலை சார்ந்த இடங்கள். அப்போ சின்ன பிள்ளைகள் வரையில் அவையில் என்ன சொல்கிறது, தட்டுப்படுற மாதிரி, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இங்கே கால் தடக்கி விழுகிற மாதிரியான கல்லுகள் நிறைய இருக்கிறபடியாக பாதுகாப்பு வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க எந்த நேரம். சொல்லு. எக்ஸ்ட்ரா வீல் வச்சு கொண்டு வரது. மற்றது நீங்கள் இந்த வாகனத்தில் வாரீங்க அப்படின்னா முதலாவது விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு ஒற்றையடி பாதை. அதாவது ஒரு வாகனம் தான் வரலாம். நீங்கள் சைட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் கூட கொடுக்கலாது. அப்போ நீங்கள் வர்றதுக்கு முதலே இவங்களை கண்டெக்ட் பண்ணால் அவங்க அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க, நீங்கள் வரலாம். அதே மாதிரி மெயினான ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்தது, நீங்கள் கட்டாயம் ஒரு எக்ஸ்ட்ரா வீல் உங்களோட வாகனத்தில் வச்சுருங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒருவேளை இந்த கல் உங்களோட சில்லு காற்று போனால் எக்ஸ்ட்ரா வீலை வச்சு மேனேஜ் பண்ணி அதை செஞ்சு தரத்துக்கு இங்கே வேலை செய்கிறவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க செஞ்சு தரத்துக்கு. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா வீலை கொண்டு வந்தீங்கன்னா இங்கேயே மாற்றிட்டு போகலாம். மற்றது பெட்ரோல் ஃபுல் டேங்க்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இதுலேருந்து பக்கத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டரில் ஃபியூவல் டேங்க் ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்குது. ஃபியூவல் ஸ்டேஷனும் இருக்குது. அதே மாதிரி இந்த சத்தோசா, அது இங்கே இருக்க சத்தோசாவில் வைன் ஷாப் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே பக்கத்துலேயே இருக்கபடியாக அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
இதை தவிர என்ன சொல்லணும் அப்படின்னா உண்மையாக நீங்கள் இந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இதில் வர சவுண்ட் எல்லாமே அவ்வளோ காமாக அவ்வளோ நேச்சுரலாக அப்படி இருக்குது. இதே தாண்டி பெரிய ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஃபேமிலியாக நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு இடத்த நீங்கள் பார்த்து ஒரு நாள் ஒரு சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு 2 நாள் வந்து ஒரு காமான ஒரு என்வாயன்மெண்ட்டில் அதே மாதிரி ரிவர் குளிக்கிறது அப்படிக்கான நிறைய பண்ணான விஷயங்களை இங்கே செய்கிற அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்குது. How is the food? 10-9 போடலாம். ஓகே, மிச்சம் ஒன்றங்க போடலாம். இது வந்து என்ன என்வாயன்மெண்ட் கூலாக இருக்கிறபடியா டக்குன்னு வந்து வேற இப்படி தாங்க அடிக்கடி இப்படி தாங்க அது ஒன்று. பொங்கலில் தெரிகிறதா அந்த ஓட்டை போடும். இதுதான் நான் சொன்ன நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல். மேலேயும் போகிறேன். ஹாய், அப்படி இருக்கு. வேர்த்து விருது போய் பாருங்க எப்படி இருக்கு பூல். டேய் மேலே வா. அது ஒன்று இது ஒன்று.
ஃபாஷ். அடே இங்கே ஆ அவ்வளோ கோயில் தான் நான் ஆ எப்படி கொண்டு போகிறோம் இதுதான் ரம்புட்டான். அதான் நைட்டு கொடுக்குறோம். தவணமா மண்டை அடிச்சு விட்டு ஓகே பாய் கிளி இல்லை இல்லை போகலாம் அல்லாடி நீ இப்படியே பிடி நான் போகிறேன் கொஞ்சம் கவனம் அதான் பிடியா கொஞ்சம் அது கவனம் இருந்து போ சும்மா இப்படி இருந்தாலே ஓகே வீடியோ இந்த வலைக்கு வேறண்டா அப்படியே வலிக்கிட்டு அப்படியே ஆனால் போகலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அதான் அவனுக்கு ரபலும் இல்லை மண்ணும் பிரச்சனை இல்லை ரபலும் மண் எல்லாம் மட்டும் பண்ணினா சரியா
ஹாய் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். இந்த இடத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் விஷயங்களை சொல்லலாம். இந்த இடம் வந்து நேச்சுரல் பூல் வியூன்னு சொல்லி இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தது இங்கே. வர்ற இடத்துல தான் கொஞ்சம் ரோட் கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்தோன்னே நாங்கள் எங்களுக்கு ரோட்டில் இருந்த ஒரு பயம் வந்து இங்கே வந்த அப்புறம் அப்படி இருக்கல. இப்படி ஒரு இடத்துக்கு நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு வந்தது வந்து உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். அடுத்து இப்போ வந்து நாங்கள் இப்போ நிற்கிற இந்த வியூ வந்து ஒரு அருவி ஓடிக்கொண்டிருக்குது இந்த ஏரியா. நாங்கள் இருக்கிற ரூமில் இருந்து ஒர்க் பண்ணி வந்தால் இந்த இடத்துக்கு வரலாம். அதை காட்டும். இது வந்து எந்த நேரமும் அப்படியே அருவி பாஞ்சு கொண்டே இருக்கும். நாங்கள் மேலே ரூமில் பல்கனியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போ வந்து அதில் தான் குளிச்சுட்டு வந்து கீழே நிற்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறது தான் எங்களோட ரூமில் இருந்து வர பாதை. பல்கனி இதுதான் எங்களோட பால்கனி. சாப்பாட்டில் இருந்து என்வாயன்மெண்ட்டில் இருந்து நிற்கிறது எல்லாமே ஓகேயாக இருக்குது. நான் போய் வார இப்போ ஒரு கடை ஒன்றுக்கு போகணுமெண்டா தான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டி வரும் இந்த போய் வார ரோட்டால். அதனால் நாங்கள் இங்கே வர முதலே எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேராக வாரது வந்து நல்ல நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஸோ காய்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஃபாரஸ்ட் ஷேட் எக்கோ ரிசார்ட். அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே ஆற்றுல போய் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் குளிக்க வந்தோம். ஸ்விம்மிங் பூல் வந்து நினைக்கிற மாதிரி அவ்வளோ க்ளீன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தண்ணி ஓகே. பட் ஏன் இது க்ளீன் இல்லை, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இதில் எல்லாம் சுற்றி வர அப்படியே மரம் இருக்கிறதால. பட் அது இங்கே இன்றைக்கி அவ்வளோ பெருசாக கெஸ்ட்டும் இல்லாதபடியாக காலையில் க்ளீன் பண்ணாங்க. பட் இப்போ வந்து திருப்பி டஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக மழையும் பெய்யுது. உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக சட்டப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாகவோ இல்லாட்டி ஒரு ஃபேமிலியாகவோ வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சட்டப்படி பிளேஸ். மேலே போகலாமா? ஜெரனிகையில் எக்கோ ரிசோர்ட் அந்த போகிற பாதையில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட எக்கோ ரிசோர்ட்லேருந்து நாங்கள் ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே அப்படியே ரப்பர் மரம். அதாவது இலங்கையில் முந்தி பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது ரப்பர் மரம் வந்து இப்போ பயங்கரமாக அருகி வருது. அப்படி இருந்துமே இன்றைக்கு வரைக்கும் இங்கே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் தான் கூட இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரப்பர் பால் வந்துருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரப்பர் பாலை வச்சு தான் இந்த டயர்கள் செய்கிறது, கூடுதலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இந்த முந்திரிய காலத்தில் வந்து இலங்கையின் இலங்கையின் பெரும் பகுதியான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ரப்பர் மரத்தாலையும் அதால் தான் மிக பெருமளவான முதலீடுகளும் வந்தது. ஸோ இப்போ வந்து இது பயங்கரமாக அருகி வருதுன்னு சொன்னாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரங்களுக்கெல்லாம் நம்பர் போட்டு வடிவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை நேரம் அதில் வட்டி பாலுக்கு எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த
பாலை வச்சு தானே சொல்கிறது ரப்பர் சாமான்கள் பிளாஸ்டிக் அதெல்லாம் பிளாஸ்டிக்கை பற்றி தெரியல. இந்த ரப்பர் சாமான்கள் மெயினாக வந்து டயர் மற்றது வந்து முந்தி விளையாடுற போல் அதிலெல்லாம் இந்த ரப்பர்லாம் செஞ்சு வாரது டயர் டியூப் அதிலெல்லாம். இந்த இடமே எப்படி சொல்கிறது மிக ரம்மியமாக அழகாக இருக்குது. மற்றது இங்கே வந்து பெருசாக அந்த வாகன பழக்கங்கள் சரியான குறைவாக இருக்குது. அதே நேரம் இந்த ரோடுகளில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது வெரி கேர்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இங்கே ஓடுறாக்கள் வந்து அவங்களுக்கு இந்த பாதை தெரியுமன்றபடியாக அவங்க இந்த பெண்டுகளில் கூட ஸ்லோ பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வராக்கள் வந்து நீங்கள் வராங்கன்னா இந்த பாதைகளில் ட்ரைவ் பண்ணி வரணும். ஸோ இதில் வந்து ஒரு தொங்கு பாலம் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த ரிசோர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டரோ ஒரு 8-9 கிலோமீட்டர் அளவில் ஒரு தொங்கு பாலம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ஆறு வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. ஸோ அந்த ஆறை வந்து இணைக்கிற மாதிரி சில இடங்களில் பாலங்களும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தொங்கு பாலம் வந்து ஒரு நடைபாதைக்கு ஈஸியாக இதுன்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு தொங்கு பாலம் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த ரிசோர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டரோ ஒரு 8-9 கிலோமீட்டர் அளவில் ஒரு தொங்கு பாலம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த ஆறு வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. ஸோ அந்த ஆறை வந்து இணைக்கிற மாதிரி சில இடங்களில் பாலங்களும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தொங்கு பாலம் வந்து ஒரு நடைபாதைக்கு ஈஸியாக இதுன்ற மாதிரி செஞ்சுருக்காங்க.